இறை பற்றுடனும் இம்மையில் வாழ இவ்வருளால் பயிற்சி பெறுகின்றோம். மகிழ்ச்சியோடு எதிர்நோக்கி இருப்பது நிறைவேறும் என காத்திருக்கிறோம். நம் பெருமை மிக்க கடவுளும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்படப் போகிறது. அவர் நம்மை எல்லா நெறி கேடுகளிலிருந்தும் மீட்டு நற்செயல்களில் ஆர்வமுள்ள தமக்குரிய மக்களாக தூய்மைப்படுத்த தம்மையே ஒப்படைத்தார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பிரிவு 2 வாழ்வுதலும் இறை வார்த்தைகள் 1 முதல் 14 முடிய. அக்காலத்தில் அகஸ்து சீசர் தம் பேரரசு முழுவதும் மக்கள் தொகையை கணக்கிடுமாறு கட்டளை பிறப்பித்தார். அதன்படி சிறிய நாட்டில் பிரேனியு என்பவர் ஆளுநராய் இருந்தபோது முதல் முறையாக மக்கள் தொகை கணக்கிடப்பட்டது. தம் பெயரை பதிவு செய்ய அனைவரும் அவரவர் ஊருக்கு சென்றனர். தாவீதின் வழிமரபினரான யோசேப்பும் தமக்கு மன ஒப்பந்தமான மரியாவோடு பெயரை பதிவு செய்ய கலிலேயாவில் உள்ள நாசரேத்து ஊரிலிருந்து யூதேயாவில் உள்ள பெத்லகேம் என்ற தாவீதின் ஊருக்கு சென்றார். மரியா கருவுற்றிருந்தார். அவர்கள் அங்கு இருந்த பொழுது மரியாவுக்கு பேறு காலம் வந்தது. மரியா தம் தலை மகனை பெற்றெடுத்தார். விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. எனவே பிள்ளையை துணிகளில் பொதிந்து தீவன தொட்டியில் கிடத்தினார். அப்பொழுது அப்பகுதியில் உள்ள வயல்வெளியில் இடையர்கள் தங்கி இரவெல்லாம் தங்கள் கிடையை காவல் காத்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஆண்டவருடைய தூதர் அவர்கள் முன் வந்து நின்றபோது
ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி ஒளிர்ந்தது. மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. வானதூதர் அவர்களிடம், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். குழந்தை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தி இருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். உடனே விண்ணக தூதர் பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரைத்தாகுக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று கடவுளை புகழ்ந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. நான் ஏன் பிறக்க வேண்டும்? நான் ஏன் பிறந்தேன் என்ற ஒரு கேள்வியை கடவுள் இன்று கேட்கின்றார். எனக்கு பதில் தெரியுமா? கடவுள் சொல்றாரு, ஓகே, நான் ஏன் பிறந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்கிறார். இப்ப நம்ம பதில் என்ன எப்படின்னா என்ன சொல்றீங்க? நான் ஏன் பிறந்தேன் இந்த உலகத்துல? எதை பதில் சொல்லுங்க. நிறைய பதில் இருக்குல்ல. மக்களை மீட்க, பாவத்திலிருந்து மீட்க, வேற கடவுள் மீட்பு திட்டத்தை அறிவிக்க சொல்றாரு. ஓகே, நிறைய பதில்களை நாம் வைத்திருக்கோம். நான் ஏன் பிறந்தேன்? கடவுளே ஒரு கேள்வி கேட்கும் பொழுது இந்த கேள்வியை நாமும் கேட்டு பார்க்க வேண்டும். நானும் கேட்கணும், நீங்களும் கேட்கணும். நான் ஏன் இந்த உலகத்தில் பிறந்தேன் என்ற ஒரு கேள்வியை இன்று இயேசு கிறிஸ்து பிறப்பு விழாவிலே நாம் கேட்க கடவுள் அழைக்கின்றார். கடவுள் நான் பிறக்காமலேயே ஏன் மனிதர்களுக்கு நற்செய்தி அறிவிக்க முடியாதா? அவர் பிறக்கவில்லை என்றாலும் கூட அவரால் நற்செய்தி அறிவித்திருக்க முடியும். ஆனால் ஏன் ஒரு மனிதனாக பிறக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வியை கடவுள் இன்று முன்வைக்கின்றார். ஒரு சிறிய அழகான கிராமம். இந்த கிராமத்துல திடீரென்று பஞ்சம் ஏற்படுகின்றது. உணவு இல்லை, தண்ணி கூட இல்லை, எல்லாமே வறண்டு போய் ஒரு பஞ்சம் நிறைந்த ஒரு கிராமமாக அது மாறிவிட்டது. அதனால நிறைய உயிரினங்கள் மயக்கம் வந்து கீழே விழுந்தன. பல உயிரினங்களுக்கு அந்த உணவில்லாமல் தவித்துக் கொண்டிருந்தன. அதுல சின்ன சின்ன சிட்டுக்குருவிகள் அதுவும் ரொம்ப தவித்து கொண்டிருந்தது. தண்ணி இல்லை, ஏதாவது இறத்தேறத்துக்கும் ஒண்ணுமே கிடையாது. ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருந்த அந்த நேரத்திலே கடவுள் இந்த கிராமத்தை பார்க்கின்றார், இந்த சிட்டுக்குருவியை பார்க்கின்றார். பார்த்துட்டு வானத்திலிருந்து அந்த வான தூதரை அதற்காக நியமிக்கின்றார். இந்த கிராமத்துக்கு போய் கஷ்டப்படுகின்ற இவர்களை நீ பார்க்க வேண்டும், இவர்களுக்கு தேவையானதை நீ செய் அப்படின்னு சொல்லிட்டு வான தூதரை அனுப்பி வைக்கின்றார். இந்த வான தூதரும் சரி என்று சொல்லி அந்த கிராமத்துக்கு போய் பார்க்கிறாரு. போய் பார்த்துட்டு தண்ணி, ஓகே, உணவு எல்லாத்தையுமே கொடுக்கிறார். நிறைய உயிரினங்கள் இருந்துச்சு, சிட்டுக்குருவிகளும் இருந்தது. போய் சிட்டுக்குருவிகள் வாங்க சாப்பிடுங்க, தண்ணி இருக்கு, இதெல்லாம் சாப்பிடுன்னு சொல்லிட்டு பெரிய ரக்கெல்லாம் வச்சுட்டு ரொம்ப ஜட்ஜாட்டிக்கா பார்த்து பேசுறாரு. இதை பார்த்து அந்த சிட்டுக்குருவிகள் பயந்து போய் நடுங்கி கிட்ட கூட வரல. அதே மாதிரி தண்ணி இருக்கு, அது போங்க சாப்பிடுங்க சொன்னாலும் வரவே இல்லை. சில சிட்டுக்குருவிகள் பயந்து போய் வராமலே இருந்துச்சு. சில சிட்டுக்குருவிகள்
பறக்க தயாராகிவிட்டன. எங்கேயாவது போயிடலாம், என்ன இது பெரிய உருவமா இருக்குது, யாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப பயந்து போயிட்டாங்க. திரும்பியும் வானதூதர் கடவுளமே சென்று அவர் சொல்கின்றார், நான் உணவு இந்த தண்ணி எல்லாத்தையுமே நான் வந்து காட்டினேன், ஆனா வந்து அந்த சிட்டுக்குருவிகள் பறவைகள் எதுவுமே வந்து உண்ணவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை அந்த முன்வைக்கின்றார். அப்ப மீண்டும் கடவுள் கேட்கின்றார், நீ எப்படி அவைகளிடம் பேசினாய்? நீ எந்த விதத்துல வந்து அவங்க கிட்ட போயிட்டு இதை சாப்பிடு அப்படின்னு சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை கேட்டு யோசிக்க வைக்கின்றார் அந்த வானதூதரை. அந்த வானதூதரை யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா அவர் தெளிவுபடுது, ஆமா, நான் அவர்களாகவே மாற வேண்டும், அவர்களை போன்று நான் மாறினால் மட்டுமே அந்த மொழியை பேச முடியும், அவர்களுக்கு புரிகின்ற அவர்கள் உள்ளத்தில் உணர்கின்ற மொழியை பேச முடியும் என்று அந்த வானதூதர் உணர்ந்து மீண்டுமாக அந்த உலகிற்கு அந்த கிராமத்துக்கு போயிட்டு அந்த சிட்டுக்குருவிகளாகவே மாறி பறவையாகவே மாறி அந்த சிட்டுக்குருவி அனைத்தையும் வரவழைத்து உணவு தண்ணீர்லாம் குடிக்க வைத்ததாக நாம் இந்த கதையிலே தெரிந்து கொள்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது ஒன்றே ஒன்று, கடவுள் அந்த வானதூதரிடம் நீ எப்படி அவரிடம் பேசினாய், எப்படி எந்த விதத்திலே அவர்களை நீ அணுகி சென்றாய் என்ற ஒரு கேள்வி கேட்டவுடனே அந்த வானதூதர் யோசித்து அதன் பிறகுதான் அவர் உணர்கின்றார், நான் அவர்களாகவே மாற வேண்டும். அன்புக்குரிய சகோதர சகோதரி, இன்று அந்த உண்மை நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. கிறிஸ்து பிறப்பு விழா என்பது கடவுள் மனிதராகவே மாறிய ஒரு பெருவிழா. உலகம் முழுவதும் யாருடைய பர்த்டேவும் இந்த அளவு கொண்டாட மாட்டாங்க. உலகம் முழுவதும் அனைத்து நாடுகளிலும் கொண்டாடப்படுகின்ற மிகப்பெரிய ஒரு விழா என்றால் இயேசு கிறிஸ்துவுடைய பெருவிழா, பிறப்பு பெருவிழா. எனவேதான் கடவுள் மனிதனுடைய மொழியை பேசினார், மனிதனாகவே மாறினார், புன்னகையோடு அழுகையோடு தாகத்தோடு மனித உணர்ச்சியோடு அவர் இந்த உலகிற்கு வந்தார் என்று இறைவார்த்தை நமக்கு கூறுகின்றது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதுதான் கடவுள் கேட்ட கேள்வி. நான் ஏன் பிறந்தேன் என்ற கேள்விக்கு மனிதனாக நான் மாற பிறந்தேன், மக்களோடு இருக்க நான் பிறந்தேன், அவர் மொழியை பேச நான் பிறந்தேன் என்ற அந்த ஒரு உண்மையை வெளிப்படுத்துகின்றார். நிறைய நற்செய்தியில வந்து நிறைய எதிர்பார்க்கிறோம். நம்ம எப்படி கடவுள் மனிதனாக இருந்தார் என்பதை நாம் பார்க்கின்றோம். முதலாவதாக வானதூதர் அறிவிக்கின்றார், கன்னி மரியாவிலிருந்து மகன் பிறப்பார், அவருக்கு இயேசு என்று பெயர் என்று சொல்லி அந்த மனித தன்மையை வெளிப்படுத்துகின்றார். அதே போல இயேசுவும் மனிதராக வாழ்ந்ததற்கான பல உண்மையான அந்த வசனங்கள் இந்த நற்செய்தியில் இருக்கின்றன. யோவான் நற்செய்தி 4 பார்க்கின்றோம், சமாரிய பெண்ணிடம் ஆண்டவர் இயேசு தண்ணீர் குடிக்க கேட்கின்றார், தாகமாய் இருக்கின்றது, ஒரு மனிதனுடைய உணர்ச்சி. மேலுமாக யோவான் நற்செய்தி 19:22 பார்க்கிறோம், சிலுவையில் தொங்கிய பொழுது தாகமாய் இருக்கிறது என்று அந்த ஒரு மனித உணர்ச்சியை வெளிப்படுத்துகின்றார். மீண்டுமாக யோவான் 11:35 பார்க்கின்றோம், நண்பர் லாசருக்காக கண்ணீர் வடித்ததை அழுததை நாம் பார்க்கின்றோம். லூக்கா நற்செய்தி 19:41 பார்க்கின்றோம், எருசலேம் நகரை நோக்கி அதனுடைய துயரத்தை நோக்கி ஆண்டவர் இயேசு அழுகின்றார். அந்த உணர்ச்சியை நாம் பார்க்கின்றோம் என்று பல விதங்களிலே சிறு பிள்ளைகளிடம் அனைவரும் அரவணைத்து மகிழ்ச்சியோடு அவர்கள் ஆசீர்வதிக்கின்ற அந்த ஒரு உணர்வு, இது எல்லாமே மனிதருடைய அந்த இயல்பிலே பங்கெடுக்கக்கூடிய அளவிற்கு கடவுள் தன்னையே தாழ்த்தி கொள்கின்றார். இறுதியாக யோவான் நற்செய்தி 8:46 பார்க்கின்றோம், மற்ற அனைத்திற்கும் மேலாக நான் மனிதரானேன். மற்ற அனைத்திற்கும் பாவம் தவிர மற்ற அனைத்திலும் மனிதராக இருந்தார் என்று இறை வார்த்தை கூறுகிறது. யோவான் 8:46. அவ்வாறாக முதல் செய்தியாக கிறிஸ்து பிறப்பு இந்த செய்தியாக நமக்கு தரப்படுவது நாம் மனிதனாக மாற வேண்டும், வாழ வேண்டும் என்பதை
இந்த பிறப்பு விழா நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம் உணர்வுகள் பேசப்பட வேண்டும், நம் எண்ணங்கள் பேசப்பட வேண்டும், நமது மனங்கள் பேசப்பட வேண்டும் என்ற அந்த ஒரு நோக்கத்திலே இந்த செய்தியானது நமக்கு தரப்படுகின்றது. முதல் செய்தி, நாம் மனிதராக பிறக்க வேண்டும். இரண்டாவதாக, பாவ நிலையை போக்க நாம் மீண்டும் பிறக்க வேண்டும். இதுதான் இயேசு நமக்கு கூறுகின்ற இரண்டாம் செய்தி. பாவ நிலையை அகற்ற ஆண்டவர் இயேசு பிறக்கின்றார். அன்புக்குரியவர்களே, தொடக்கத்திலே நாம் பார்க்கின்றோம் எவ்வாறு பாவ நிலையானது உலகில் நுழைந்தது. ஆதாம் ஏவாள் முதல் பெற்றோரோடு அந்த பாவ நிலை எப்படி மனித குலத்திற்கு ஒரு தடையாக இருந்தது என்பதை பார்க்கின்றோம். நமது பாதுகாப்பில்லா நிலை, வாழ்வோ சாவோ என்ற பயம், கருவறை என்ற குறுகிய இடத்திலிருந்து பறந்து விரிந்த உலகை எதிர்கொள்ள தயக்கம், கலக்கம் என்ற இந்த அனைத்து நிகழ்வுகளும் இந்த பாவத்தின் வழியாக உலகில் பிறக்கின்றன. ஒரு வாழ்வை எதிர்கொள்ள முடியாத நிலை, பாதுகாப்பில்லா தன்மை, வாழ்வோ சாவோ என்ற பயம், மேலுமாக அந்த கருவறையிலிருந்து நாம் வெளிவரும் பொழுது இந்த உலகத்தை எதிர்கொள்ள நாம் தயங்குகின்றோம், கலக்கம் உறுகின்றோம். இவை எல்லாமே இந்த பாவத்தினுடைய ஒரு செயல்பாடாக இருந்தது. ஆனால் இயேசுடைய பிறப்பு புதிய வாழ்விற்கு நம்மை இட்டு செல்கின்றது. அப்படி என்றால் திருமுழுக்கின் வழியாக நாம் மீண்டுமாக பாவ நிலையை கடந்து வாழ்வதற்கான ஒரு சான்ஸை வாய்ப்பை கடவுள் தருகின்றார். அதுதான் இரண்டாவதாக நாம் சிந்திக்க வேண்டிய பண்பு. பாவ நிலையை கடந்து நாம் இறக்க வேண்டும். இதை நம் பாலன் இயேசு இரண்டாவது செய்தியாக நாம் சிந்திக்க அழைப்பு விடுக்கின்றார். மூன்றாவதாக நம் பாலன் இயேசு இங்கு பிறந்திருப்பது எதற்காக என்றால், உதவி செய்ய நாம் மீண்டும் பிறக்க வேண்டும். மற்றவர்களுக்கு உதவி செய்ய நாம் மீண்டும் பிறக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியை அறிவிக்கின்றார். அன்பு பிரிவிலே பல ஆண்டுகள் கடந்த பல ஆண்டுகள் பின்னால் ஜெர்மனி என்ற அந்த நாட்டிலே ஒர்பெலியன் என்ற ஒரு செல்வந்தர் வாழ்ந்து வந்தார். ஒர்பெலியன் என்ற ஒரு செல்வர் வாழ்ந்து வந்தார். மிகவும் தாராள குணம் படைத்தவர், ஈகை குணம் படைத்தவர். அந்த நாட்டிலே அவருக்கு அந்த புகழ் இருந்தது. நல்லா தாராளமாக உதவி செய்வார் என்ற ஒரு நிலை இருந்தது. திடீரென்று அந்த ஒரு காலத்திலே பனிமூட்டம், பனிப்பொழிவு, இந்த மாதிரி டிசம்பர் மாதிரி நல்ல ஒரு கால சூழ்நிலை. அவ்வாறாக அவர் சாலையிலே சென்று கொண்டிருந்த பொழுது எதிரிலே அந்த பனி மூட்டம் காரணமாக அவரால் நடக்க முடியவில்லை. யார் வராங்கன்னு தெரியவே இல்லை. காலம் கடந்தது, நேரம் போயிட்டே இருக்கும் பொழுது இன்னும் அதிகமாக பனி புயலாக மாறிவிட்டது. அந்த சூழ்நிலையிலே அவரால் நடக்க முடியவில்லை, தயக்கம் வருகின்றார். மயக்கமும் அவர் கீழே விழுந்து விடுகின்றார். இதை பார்த்த ஒரு சாதாரண ஒரு விவசாயி என்ன பண்றாரு, அவரை எடுத்து கொண்டு போய் அவருடைய வீட்டிலே, இந்த விவசாய வீட்டிலேயே வைத்துக் கொண்டு அவருக்கு தேவையான அனைத்தையும் செய்துவிட்டு அவர் கண்விழித்து பார்க்கின்ற பொழுது அந்த செல்வந்தர் மிகவும் ஆச்சரியப்படுகின்றார். நான் ஒரு விவசாய வீட்டில் இருக்கின்றேன், யார் என்னை இவ்வாறு எடுத்துக்கொண்டு எனக்கு உதவி செய்தது என்று கேட்கும் பொழுது அந்த விவசாயி சொல்றாரு, நான் தான் செய்தேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ உங்க பேர் என்னது, உங்க பேர் என்று கேட்கும் பொழுது அந்த விவசாயி சொல்றாரு, நற்செய்தியில வருகின்ற நல்ல சமாரியனுக்கு ஏதாவது பெயர் வச்சுக்கிறாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். நற்செய்தியில நம்ம வாசிக்கிறோம், நல்ல சமாரியன், குட் சமாரியன், அவருக்கு ஏதாவது ஒரு தனிப்பட்ட பெயர் இருக்கின்றதா அப்படின்னு கேட்கும்போது அவர் செல்வம் சொல்றாரு, இல்லையே அப்படின்லாம் இது இல்லையே. அப்போ எதுவும் எனக்கும் அந்த பேரெல்லாம் கிடையாது, எனக்கு எந்த பேரும் வைக்காதீங்க, ஒன்றும் தேவையில்லை, நான் ஒரு நல்ல சமாரியனாக இருந்து விட்டு போகிறேன் என்று சொல்லி அந்த விவசாயி அதை நிராகரித்து விட்டார். உனக்கு என்ன வேணும் கேள், என்ன பரிசு வேண்டும் கேள் என்று சொல்லும் பொழுது அவர், இல்லை எனக்கு எதுவும் தேவையில்லை, நான் உண்மையாக உங்களுக்கு உதவினேன், அதுவே எனக்கு பெரிய ஆசீர்வாதம் என்று சொல்லி அந்த செல்வந்தரிடம் அந்த விவசாயி இவ்வாறாக கூறினாராம், ஒரு நல்ல சமாரியனாக நான் உங்களுக்கு உதவினேன். இதுதான் கிறிஸ்தவத்தினுடைய ஒரு மிகச்சிறந்த பண்பு, உதவுகின்ற
பண்பாக நான் கருதுகிறேன் என்று சொல்லி அந்த பாடத்தினை அவர் கற்றுக் கொடுக்கின்றார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, யாக்கோபு 2வது அதிகாரம் 17வது வசனம் சொல்கின்றது, செயல் வடிவம் இல்லா விசுவாசம் செத்த விசுவாசம். செயல் வடிவத்தோடு கூடிய அன்பு உதவிதான் உண்மையான நம்பிக்கை கூடிய வாழ்வு, விசுவாசத்தின் அடையாளம் என்று யாக்கோபு அவருடைய இந்த மடலிலே கூறுகின்றார். அப்போ நம்முடைய செயல்பாடுகள் உதவி மற்றவருக்கு உதவி செய்கின்ற செயல்பாடுகளாக இருக்கின்றதா என்பதையும் இன்றைய பிறப்பு விழா நமக்கு ஒரு செய்தியாக முன்வைக்கின்றது. உதவி செய்ய நாம் மீண்டும் பிறக்கின்றோமா? 4வதாக இந்த பிறப்பு, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு நமக்கு தருகின்ற செய்தி, கடவுளை பார்க்க நாம் மீண்டும் பிறக்க வேண்டும். கடவுளை பார்க்க நாம் மீண்டும் பிறக்க வேண்டும் என்ற செய்தியை நமக்கு முன்வைக்கின்றது. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பில் நாம் கடவுளை காண்கின்றோம். ரோம் நகரில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த ஓவியங்கள்லாம் நிறைய இருக்கும். நிறைய பேர் எத்தனை பேர் போயிருப்பீங்க? நானும் போனது கிடையாது, ஃபாதர் போயிருக்கான்னு நினைக்கிறேன். ரோம்கெல்லாம் எனக்கு சான்ஸ் கிடைக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, அப்போ இந்த ரோம் நகரில் வந்து நிறைய ஓவியங்கள் எல்லாம் வளைஞ்சிருப்பாங்க. வேட்டிகன் நகரில் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். அதே மாதிரி ஒரு பெரிய அரண்மனையில ரோம் நகரில் வந்து மிக அழகான ஓவியம், குய்போரணி என்ற அந்த ஒரு ஓவியர் வந்து மிக அழகான ஒரு ஓவியத்தை பெரிய அந்த ஒரு ரூம்ல வந்து நிறைய வரைஞ்சிருக்காரு. அப்போ ஆனால் அது அழகு வாய்ந்தது, நல்லா சூப்பராக வரைஞ்சிருக்காரு. ஆனால் கீழிருந்து மக்களால் அந்த அழகை கண்டு ரசிக்க முடியாது, பார்க்க முடியாது. அப்ப என்ன பண்ணியிருக்காங்களா, அங்க வந்து அதுக்கு நேராக கீழே வந்து அழகிய ஒரு பெரிய கண்ணாடியை வைத்து இருக்கின்றார்கள். பெரிய கண்ணாடியை வச்சுட்டு மக்கள் அந்த மேலிருக்கின்ற அந்த அழகை, அந்த ஓவியத்தை இந்த கண்ணாடியின் மூலமாக பார்த்து ரசிக்கலாம், அந்த அழகை பாராட்டலாம் என்று சொல்லி அந்த ஒரு நிலையை அங்கு அமைத்ததாக கூறுகின்றார்கள் புக்கிரவிலே. இது ஒரு சாதாரண ஒரு நிகழ்வு, ஒரு சாதாரண ஓவியத்தை ரசித்து பாராட்டுகின்ற தன்மை. ஆனால் நம்மை படைத்த கடவுளை நாமும் பிரதிபலிக்க வேண்டும். அந்த கண்ணாடியை போன்று மக்கள் பார்த்து மகிழ்கின்றதை போன்று நாமும் கடவுளை பிரதிபலிக்க கூடியவர்களாக நாம் இருக்கின்றோமா? நம்மளமாக இயேசுவை, கடவுளை எத்தனை பேர் பார்க்கின்றார்கள் என்ற அந்த ஒரு செய்தியையும் நம் ஆண்டவர் இயேசு பாலன் நாம் சிந்திக்க இன்று அழைப்பு விடுக்கின்றார். யோவான் நற்செய்தி 14:7-9 பார்க்கின்றோம், பாலன் இயேசுவை கண்டவர்கள் கடவுளையே காண்கின்றார்கள் என்று இறை வார்த்தை கூறுகிறது. ஆண்டவர் இயேசுவை யார் காண்கின்றார்களோ அவர்கள் கடவுள்